வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கூடியது தமிழக அமைச்சரவை கூட்டம். ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டம். கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசுவதற்கான தடையை நீக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில் மனு. பொன்முடி வழக்கில் தன்னை இணைக்க கோரிய ஜெயக்குமாரின் மனு தள்ளுபடி. விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. அயோத்தி ராமர் கோவில் இன்று முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி. அதிகாலை முதலே அதிக அளவில் மக்கள் குவிந்ததால் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிப்பு. விரிவான செய்திகள். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. தமிழக சட்டப்பேரவை கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் ஆளுநர் உரையுடன் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஆண்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மற்றும் முதல்வரின் வெளிநாட்டு பயணம் காரணமாக பிப்ரவரி 2வது வாரத்தில் தொடங்க உள்ளது. இது தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் மசோதாக்கள் குறித்த விவரங்கள் ஆலோசிக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதேபோல மாநில மகளிர் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் இந்த குழு கொள்கையை வடிவமைத்துள்ளது. மேலும் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் ஸ்பெயின், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு மேற்கொள்ள உள்ள பயணம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆளுநர் உரையில் புதிய திட்டங்களை அறிவிப்பது குறித்தும் நடப்பாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தொடர்பாகவும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள், புதிய திட்டங்கள் குறித்தும் கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன. கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்புபடுத்தி கருத்து தெரிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மனு தாக்கல் செய்துள்ளார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கு செப்டம்பர் 21ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி RN மஞ்சுளா முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை அவதூறாக உள்ளதாகவும் இதை அனுமதித்தால் மனுதாரருக்கு ஈடுகட்ட முடியாத இழப்பு ஏற்படும் என்பதால் மேற்கொண்டு இதுபோல அறிக்கைகள் வெளியிடக்கூடாது என உதயநிதி ஸ்டாலினுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். மேலும் மனுவிற்கு பதிலளிக்க உதயநிதி ஸ்டாலினுக்கு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்புபடுத்தி கருத்து தெரிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்க வேண்டும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், ஊழியர்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் பணி சுமை அதிகம் உள்ளது என்று போக்குவரத்து சங்கங்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் போக்குவரத்து ஊழியர்களுக்கு 96 மாதம் அகவிலைப்படி கொடுக்காமல் நிறுத்தப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், ஒன்றிய அரசு நிதியை தராமல் இருப்பதால் பல திட்டம் கொண்டுவர முடியவில்லை என தெரிவித்தார். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்துதான் ஆம்னி பேருந்துகளை இயக்க வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டார். வேங்கை வயல் மனித கழிவு விவகாரத்தில் 31 பேரின் DNA மாதிரிகளும் ஒத்துப்போகவில்லை என CBCID SP தில்லை நடராஜன் தகவல் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் விசாரித்து வரும் CBCID காவல்துறையினர் சந்தேகத்திற்குரிய 10 பேரிடம் உண்மை அறியும் சோதனை நடத்த முடிவு செய்தது. அதுகுறித்து மனுவை மாவட்ட SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தனர். தொடர்ந்து ஒத்தி வைக்கப்படும் இந்த வழக்கு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தபோது 9 பேர் ஆஜராகினர். ஒருவர் மட்டும் ஆஜராகாத நிலையில் வழக்கை ஜனவரி 29ஆம் தேதிக்கு நீதிபதி S. ஜெயந்தி ஒத்தி வைத்தார். இதற்கிடையே 4 சிறுவர்கள் உட்பட 31 பேரின் DNA மாதிரிகள் 4 கட்டங்களாக சோதனைக்கு எடுக்கப்பட்டு மயிலாப்பூரில் உள்ள தடயவியல் மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரியுடன் 31 பேரின் DNAக்களும் ஒத்துப்போகவில்லை என CBCID SP தில்லை நடராஜன் தகவல் தெரிவித்துள்ளார்.
சேலத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநில மாநாட்டின் வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத அரசியலா, மனித அரசியலா, மனு நீதியா, சமூக நீதியா என ஒரு கை பார்த்து விடுவோம் என தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டின் வெற்றி 2024 மக்களவைத் தேர்தலிலும் எதிரொலிக்கட்டும் என்றும், பாசிச அரசியலுக்கு முடிவு கட்டி அடிமைகளை புறந்தள்ளி இந்தியா கூட்டணியின் வெற்றியை கழக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினின் கரங்களில் சேர்ப்போம் என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மண் குவாரி வழக்கில் மனுதாரராக சேர்த்துக் கொள்ள கோரி ஜெயக்குமார் தாக்கல் செய்த மனுவை விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் செம்மண் குவாரியில் அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்ததன் மூலம் அரசுக்கு 28.36 கோடி வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீது குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகளாக சேர்க்கப்பட்டவர்கள் தொடர்ந்து பிறர் சாட்சியமாக மாறி வருவதால் வழக்கு விசாரணைக்கு உதவும் வகையில் தங்களையும் அனுமதிக்க கோரி முன்னாள் அதிமுக அமைச்சர் டி. ஜெயக்குமார் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து ஜனவரி 6ஆம் தேதி நடைபெற்ற விசாரணையின் போது முன்னாள் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட 7 பேரின் வழக்குரைஞர்களும் ஜெயக்குமாரின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதிட்டனர். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து முதன்மை மாவட்ட நீதிபதி ஆர். பூர்ணிமா உத்தரவிட்டார். அயோத்தி ராமர் கோவில் இன்று முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அதிகாலை முதலே அதிக அளவில் மக்கள் குவிந்தனர். அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது. ராமர் சிலை பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பிரதமர் மோடி பிராண பிரதிஷ்டை பூஜையில் கலந்து கொண்டார். மேலும் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரையுலக பிரபலங்கள், தொழில் அதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள், நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. நேற்று பொதுமக்கள் வழிபாடு செய்ய அனுமதிக்கப்படாத நிலையில் இன்று முதல் பொதுமக்கள் தரிசனம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று அதிகாலை 3 மணி முதல் பக்தர்கள் ராமர் கோவிலுக்கு வரத் தொடங்கினர். காலை 6:30 மணிக்கு தீபாராதனை காண பக்தர்கள் ஆர்வமாக வந்துள்ளனர். நேரம் செல்ல செல்ல பக்தர்கள் கூட்டம் அலைமோதியுள்ளது. இதனால் பாதுகாப்பு பணிக்கு காவலர்கள் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். காலை 7 மணி முதல் 11:30 மணி வரைக்கும், மதியம் 2 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் தரிசனத்திற்காக பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி கோவிலில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க பெங்களூரு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை ஏலம் விடும்படி வலியுறுத்தி வழக்குரைஞர் டி. நரசிம்மமூர்த்தி தாக்கல் செய்திருந்த மனுவின் அடிப்படையில் அரசு தரப்பு வழக்குரைஞராக கிரண் எஸ்.ஐ. ஜவுளியை கர்நாடக அரசு நியமித்திருந்தது. இந்நிலையில் ஜெயலலிதாவின் நகைகளை ஏலம் விடுவது குறித்த வழக்கை விசாரித்து வந்த பெங்களூரு சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி எச்.ஏ. மோகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதில் ஜெயலலிதாவின் நகைகளை ஏலம் விடுவதற்கு பதிலாக தமிழக உள்துறை அமைச்சகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், இந்த வழக்கை தமிழகத்தில் இருந்து கர்நாடகத்திற்கு மாற்றியதற்கான செலவு தொகையாக 5 கோடியை தமிழக அரசு கர்நாடகத்திற்கு வழங்க வேண்டும் என்று கூறி உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக உள்துறை அமைச்சக அதிகாரிகள் சரிபார்த்து பெற்றுக் கொள்ளலாம் என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளை ஒட்டி அவரது படத்திற்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அஞ்சலி செலுத்தினார். பாரத ஜோடோ நியாய யாத்திரை மேகாலயாவை அடைந்துள்ள நிலையில் சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளை ஒட்டி அவரது புகைப்படத்திற்கு மலர்கள் தூவி ராகுல் காந்தி அஞ்சலி செலுத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், காந்தி, நேரு, ஆசாத், சுபாஷ், ஜான்சி ராணியின் படைப்பிரிவோடு சேர்த்து சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய ராணுவ படையும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கியமான பங்கை வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திருவண்ணாமலை அரசு பேருந்தின் மீது கார் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த அலங்காரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சாமிக்கண்ணு, மனைவி விஜயலட்சுமி, தாய் மல்லிகா, மகள் வித்யா ஆகியோருடன் நேற்று இரவு காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். கார் சேத்துப்பட்டு போலூர் சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக காரின் டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து சென்னை நோக்கி வந்த அரசு பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 4 பேரும் படுகாயமடைந்து சேத்துப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி மல்லிகா உயிரிழந்த நிலையில் காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில்பட்டி அருகே கழுகுமலையில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு வெள்ளி சப்பரத்தில் கழுகாச்சல மூர்த்தி எழுந்தருளிய தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கழுகுமலை கழுகாச்சல மூர்த்தி கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூச விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து திருவனந்தல் பூஜை, விழா பூஜை, காலசந்தி பூஜை மற்றும் சிறப்பு அபிஷேக அலங்கார மகா தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து தைப்பூச திருவிழாவின் 7ஆம் நாளில் சண்முகர் வெள்ளி சப்பரத்தில் சிகப்பு மலர் சூடி சிவன் அம்ச வீதி உலாவும், வெள்ளை மலர் சூடி பிரம்மன் அம்சமாகவும், பச்சை மலர் சூடி திருமால் அம்சமாகவும் வள்ளி தெய்வானையுடன் வீதி உலா வந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கரூரில் அடிப்படை வசதி செய்து தர கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கரூர் மாவட்டம் வேட்டமங்கலம் கிராமத்தில் சுமார் 50 குடும்பத்திற்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் அடிப்படை வசதி செய்து தர கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் புகழேந்தி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. இந்த பகுதியில் பள்ளி மற்றும் கல்லூரி வேலைக்கு செல்வோர் பேருந்து வசதிகள் இல்லாமல் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதிக்கு பள்ளி பேருந்து வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாகவும் வேட்டமங்கலம் கிராமம் பொதுமக்கள் சார்பாகவும் மனு அளித்தனர். புகழூர் வட்டம் வேட்டமங்கலம் கிராமம், அதே வேட்டமங்கலம் பஞ்சாயத்திற்குட்பட்ட ஆதிராவிட தெருவில் அடிப்படை வசதிகளான அங்கே வசிக்கிற ஆதிராவிட மக்கள் சுமார் 50 குடும்பங்கள் இருக்கிறார்கள். அக்குடும்பத்திற்கு எவ்விதமான அரசு நிவாரணங்களோ அரசு உதவிகளோ எதுவும் கிடைப்பதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகிறார்கள். அந்த பகுதியிலே ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணறுக்கு ஒரு இரும்பு பாதுகாப்பு வளையம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த பகுதியை சார்ந்த பெரியவர்கள் மூத்தவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டு செல்வதற்காக சுடுகாட்டிற்கு அந்த பாதை சரியாக இல்லை. அதற்கு அந்த சுடுகாட்டு பாதையை அமைத்தர வேண்டியும், அங்கே வசிக்கும் குழந்தைகளுக்கு பள்ளி வாகனம் பெண்கள் உட்பட ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது. 2-3 கிலோமீட்டர் நடந்து செல்வதாக இருக்கிறது. ஆகவே அரசு மாவட்ட நிர்வாகம் அங்கே வசிக்கும் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கும் பள்ளி பேருந்து வசதியை செய்திட தர வேண்டும் என்று கரூர் மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாகவும் வேட்டமங்கலம் ஆதிராவிட மக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் மாணவிகள் தீபம் ஏற்றும் விழா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அரியூரில் ஸ்ரீ நாராயணி செவிலியர் கல்லூரியின் சார்பில் செவிலியர் மாணவிகள் தீபம் ஏற்றும் விழா நடைபெற்றது. மருத்துவமனை இயக்குநர் பாலாஜி தலைமையில் இவ்விழாவில் கல்லூரியின் இணை இயக்குநர் லலிதா புருஷோத்தமன், முதல்வர் பிரபா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் நைட்டிங்கேல் தீபத்தை செவிலியர் மாணவிகள் ஏற்றி வைத்து உறுதிமொழியை ஏற்றனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவில் பேசிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் பாப்பாத்தி அம்மாள், செவிலியர் மாணவிகள் பணியில் சேர்ந்து கனிவுடன் நோயாளிகளை கவனிக்க வேண்டும். இரத்த காயம் ஏற்படும் நோயாளிகளை பார்த்து பயப்படாமல் அவர்களுக்கு ஆறுதல் கூறி சிகிச்சை அளித்து உயிர்களை காக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார். இதில் திரளான மாணவிகளும் அவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். தருமபுரியில் ஜவுளி கடையின் மேற்கூரையை உடைத்து 15 லட்சம் ரூபாய் பணத்தை திருடி சென்ற 2 கொள்ளையர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்.
தர்மபுரி நேதாஜி பைபாஸ் சாலையில் இயங்கி வரும் பிரபல ஜவுளி கடை இயங்கி வருகிறது. இந்த கடையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பகுதியை சேர்ந்த ரியா ஷாகமதி என்பவர் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி கடையை வழக்கம் போல் திறந்து பார்த்தபோது கடையின் மேற்கூரை உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது பணப்பெட்டியில் இருந்த சுமார் 15 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பெண்ணாகரம் சாலையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த 2 இளைஞர்களை சந்தேகத்தின் பேரில் அழைத்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் பிடமனேரி பகுதியை சேர்ந்த பாரத்குமார் மற்றும் கடகத்தூர் பகுதியை சேர்ந்த மோகன்குமார் என்பதும் தெரிய வந்தது. மேலும் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து 13,93,790 ரூபாய் ரொக்கம் மற்றும் 2 இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். மாடப்பாக்கத்தில் 200 வருடம் பழமை வாய்ந்த ஸ்ரீ வெங்கிலி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம், நுத்தஞ்சேரி, பதுவாஞ்சேரி ஆகிய 3 கிராமங்களுக்கும் சொந்தமான 200 வருடம் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ வெங்கிலி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி 4ஆம் கால யாக பூஜைகளுடன் துவங்கி அம்மன் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு கோபுர கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று தங்கத்தின் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 46,640 ரூபாய்க்கும் 1 கிராம் தங்கத்தின் விலை 5,830 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளியின் விலை 50 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 76 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 76,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பதியில் நாளை முதல் ஏப்ரல் மாதத்திற்கான சிறப்பு தரிசன டிக்கெட் ஆன்லைனில் வெளியிடப்படும் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் வரும் பக்தர்கள் இலவச தரிசனத்தில் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருப்பதை தவிர்ப்பதற்காக திருப்பதியில் இலவச சர்வ தரிசன டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஏப்ரல் மாத தரிசனத்திற்கான 300 ரூபாய் கட்டண ஆன்லைன் கட்டணம் முன்பதிவு நாளை காலை 10 மணி முதல் தேவஸ்தானத்தின் இணையதளம் பக்கத்தில் வெளியாக உள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. லால் சலாம் படத்தின் இசை வெளியீட்டு விழா 26ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. லால் சலாம் படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. படத்தில் கௌரவ தோற்றத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள நிலையில் பிப்ரவரி 9ஆம் தேதி படம் வெளியாக உள்ளது. இந்நிலையில் சென்னை சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் 26ஆம் தேதி படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற உள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சீனாவின் கிர்கிஸ்தான் மற்றும் ஜின்ஜியாங் இடையிலான எல்லை பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. சீனாவின் கிர்கிஸ்தான் மற்றும் ஜின்ஜியாங் இடையேயான எல்லை பகுதியில் நேற்று இரவு 11:39 மணி அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. பூமிக்கு அடியில் 80 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் கிர்கிஸ்தான் மற்றும் ஜின்ஜியாங் இடையேயான எல்லை பகுதியில் 7.2 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஜெர்மன் புவி அறிவியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருகில் உள்ள கஜகஸ்தானில் அவசர கால அமைச்சகம் 6.7 ரிக்டர் அளவில் ஒரே மாதிரியான நிலநடுக்கத்தை பதிவு செய்ததாக வெளியிட்டுள்ளது. முதன்மை நிலநடுக்கத்தை தொடர்ந்து 14 அதிர்வுகள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தாக்கமாக டெல்லியிலும் லேசான நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் கூடியது தமிழக அமைச்சரவை கூட்டம். ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் ஆவணி பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டம். கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசுவதற்கான தடையை நீக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில் மனு. பொன்முடி வழக்கில் தன்னை இணைக்க கோரிய ஜெயக்குமாரின் மனு தள்ளுபடி. விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. அயோத்தி ராமர் கோவில் இன்று முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி.
அதிகாலை முதலே அதிக அளவில் மக்கள் குவிந்ததால் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.